வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு சேஷாத்ரி தனசேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறைக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி முறைக்குமான ஒப்பீடுகள், படிப்பதற்கான வேலைவாய்ப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து நம்ம இந்த நேர்காணலில் உரையாடலாம். முக்கியமாக கேரளாவில் சமீபத்தில் 2 கல்வி சார்ந்த நிகழ்வுகள் முக்கியத்துவம் பெற்றது. ஒன்று வாட்டர் பெல், குழந்தைகள் தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பெல் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தமிழ்நாடு அரசும் தற்போது செயல்படுத்தி இருக்கிறார்கள். குழந்தைகள் தண்ணீர் குடிப்பதற்கான அளவு குறைஞ்சிட்டே வருதுங்கிறதுனால இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் கவனப்படுத்தப்படாத தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயம், இந்த ஜும்பா நடனம். அதுவும் கேரளாவில் செய்கிறாங்க. சாப்பாட்டுக்கு பீரியடுக்கு முன்பாக செய்வதன் மூலமாக அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது, நல்லா பசி எடுக்குது, சாப்பிட்றாங்க குழந்தைகள் அப்படிங்கிறதுனால கேரள பள்ளிகளில் அதையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் நிறைய ஆண்டுகள் இருக்கீங்க, அங்கே வேலை செஞ்ச அனுபவமும் இருக்குது, உங்கள் குழந்தையும் அங்கே கல்வி பயில்கிறார்கள். ஒப்பீட்டளவில் இன்னும் தமிழ்நாட்டில் இதெல்லாம் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறைகளில் எதெல்லாம் நம்ம குறிப்பிடலாம்? நிறைய இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வசிக்கிறது நார்டிக் நாடுகள். நார்டிக் நாடுகளோட கல்வி தரம் தான் உலகத்திலேயே மிக சிறப்பான, குழந்தைகளுக்கு மிக எளிதான ஒரு பாடத்திட்டம் அண்ட் கல்வி முறைன்னு வந்து எல்லா கல்வியாளர்களும் சொல்கிறாங்க. ரேங்கிங்லேயும் நம்பர் 1 வந்து ஃபின்லாண்ட், டென்மார்க், நார்வே பள்ளிக்கூடங்கள் தான் வந்து அதிகமான ரேங்கிங்கும் பெறுது. அது இந்த சிறந்த கல்வி முறைங்கிறது பாடத்திட்டத்தின் டென்சிட்டியா, கல்வி வழங்கும் முறையா, இல்லை அதனுடைய அவுட்புட்டா? எந்த அடிப்படையில் அந்த தரம்னு சொல்கிறாங்க? தரம்ன்றது இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை வந்து அந்த குழந்தைக்கு வந்து வளர்வதற்கு அடிப்படை திறன்களை வந்து மக்களோட பழகிறதுக்கும், தன்னைத்தானே வடிவமைத்து கொள்வதற்கும், தன்னைத்தானே ட்ரெஸ் செஞ்சுக்கிறதுக்கும், இந்த மாதிரியான பேசிக் ஸ்கில்ஸை கொடுக்கறதும், குறைந்தபட்சம் எழுதுறதுக்கும், குறைந்தபட்சம் படிப்பதற்கும், குறைந்தபட்சம் கூட்டல் கழித்தல் மாதிரியான அடிப்படை திறன்களை வளர்த்து கொள்வதற்கான கல்வியை அவங்க கொடுக்குறாங்க. சிறப்பாக கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு புறச்சூழ்நிலையும் அகச்சூழ்நிலையும் அவங்க வந்து மிக அற்புதமாக வந்து கட்டமைக்கிறாங்க. உதாரணம், இப்போது 8 மாதத்துல இருந்து, இப்போ நார்டிக் நாடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குழந்தை பிறந்து 1 வயசு, அதாவது 8 மாதத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டர் கார்டனில் விட்டுடலாம். கிண்டர் கார்டன்ற கான்செப்ட் அங்கே இருக்குது. கிண்டர் கார்டன்ற கான்செப்ட் 8 மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 8 மாதத்துல இருந்து நீங்கள் விட்டுடலாம். சம்டைம்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அங்கே எல்லா பெற்றோர்களுக்கும் வந்து 1 வருஷம் வந்து பேரண்டல் லீவ். ஸோ பேரண்டல் லீவ் கொடுக்கறதுனால 1 வருஷம் முடிஞ்சு தான் வந்து கிண்டர் கார்டனில் சேர்ப்பாங்க. இந்தியாவில் 9 மாதங்கள் வரைக்கும் இப்போ கொடுக்குறாங்க. ஆமாம். கிண்டர் கார்டனில் சேர்த்ததுலேருந்து என்ன கற்று தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஏர்லி இல்லையா? 8 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ள கிண்டர் கார்டனுங்கிறது ரொம்ப ஏர்லி இல்லையா? ரொம்ப ஏர்லின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து சாதாரணமாக மற்ற குழந்தையோட விளையாடுறதை கற்றுக்கிறது, உணவு உண்ண கற்றுக்கொள்வது, தன்னைத்தானே எப்படி வந்து சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்ற பேசிக் ரொம்ப அடிப்படையான மனித திறன்களை தான் வந்து அவங்க கற்றுத்தராங்க. அம்மா பாட்டேருந்து கற்றுக்காதா? வீட்டில் இருந்து பெரியவங்க கிட்டேருந்து கற்றுக்காதா? வீட்டில் இருந்து நம்மளுடைய 2 முகங்களையே அல்லது தாத்தா பாட்டின்னு இருந்தாலும் அதிகபட்சம் 4-5 முகங்களையே பார்த்து குழந்தைக்கும் வந்து ஒரு வயசுக்குள்ளே வந்து பழகிருக்கும். அவங்க அந்த குழந்தையோட மனநலம் சார்ந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் நீங்கள் கிண்டர் கார்டனில் சேர்க்கும் போது அந்த குழந்தையோட நீங்களும் வந்து உட்காந்து மற்ற குழந்தைங்களோட என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க கவனிக்கணும். கவனிச்சுட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கணும். இது உன்னுடைய இடம் தான், இது வந்து உனக்கு வந்து நல்லா பழகக்கூடிய ஆட்கள் கொண்ட வீடு மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழல் தான். வீடு மாதிரியான ஒரு பாதுகாப்பான சூழல் அப்படின்ட்டு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டை கொடுக்குறாங்க, ஒரு பாதுகாப்பான புறச்சூழல். அதிலிருந்து அந்த குழந்தைகளை வந்து நார்மல் எப்படி குழந்தைகள் 1 வயசு வரைக்கும் உங்களுக்கே தெரியும், குழந்தைகள் மதியமானால் தூங்குவாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரியான ஒரு சூழலை வந்து அவங்க கிண்டர் கார்டன்லேயும் வந்து மிக ஈஸியாக வந்து கொடுக்குறாங்க. நிறைய வீடியோ, அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து இந்த 3 நாட்டிலையும் குழந்தைகளை வந்து அது எவ்வளவு பனியாக இருந்தாலும், மைனஸில் வந்து பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும், வெளியே ட்ராலி இருக்கு இல்லையா, ட்ராலியில் ஒரு ஹீட் பெட்டை போட்டு வெளியே தான் படுக்க வைப்பாங்க குழந்தைங்களை. மதிய நேரத்தில் நம்மளுடைய கிண்டர் கார்டன்லேயும் வந்து குழந்தைங்க ரூம்குள்ளே தூங்குவாங்க சில நேரம். ஆனால் அது 1 வயசுலேருந்து அந்த குழந்தைக்கு
ட்ராலியில் போட்டு, ட்ராலியில் நல்ல ஒரு ஹீட் வார்மான கொஞ்சம் பெட் இருக்கும், அந்த பெட்டில் போட்டு குழந்தைய தூங்க வைப்பாங்க. எங்கள் வீட்டில் செய்கிறாங்களா, ஸ்கூலில் செய்கிறாங்களா? ஸ்கூலில் வெளியே மதியம் பனி பெஞ்சிட்டு இருக்கும், பனி பெஞ்சிட்டு இருக்கும். ஓ, நல்ல ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கும். ஸ்னோ பெய்யறதுல வெளியே நல்ல குளிர் -5 -10 எவ்வளோ டிகிரி இருந்தாலும் ட்ராலியில் அந்த குழந்தைய போட்டு ஹீட் பெட்டில் கவர் பண்ணி ஒன்றும் பண்ணாது குழந்தைக்கு. நல்ல வார்ம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, நல்ல வார்மான ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் வார்ம் பெட்டில் போட்டு நல்ல ஓப்பன் ஏர் ஸ்பேஸில் தூங்க வைப்பாங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா என் குழந்தை 2 வயசில் அங்கே போனபோது வெளியே வா, எப்பா பனி கொட்டுதுப்பா, என்னப்பா அப்படின்னா, சார் இந்த ஊர் டெம்பரேச்சருக்கு குழந்தை முதல்ல பழகணும், அடாப்ட் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, இப்படி செய்யறதுனால ஃப்ரெஷ் ஏர் வந்து குழந்தைக்கு கிடைக்கும். குழந்தைக்கு எதிர்காலத்தில் ஆஸ்துமா போன்ற நோய்கள் வராமல் இது தடுக்கும். ஏன்னா வெளியே நல்ல காத்தோட்டமான சூழலில் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த சுவாசத்தில் இருக்கிற பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட அது கம்மி பண்ணும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஆஸ்மா போன்ற நோய்களையும் இது கட்டுப்படுத்தும். ஈஸியாக உங்களுக்கு வந்து குழந்தையும் வந்து இந்த ஊர் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னாங்க. இது வந்து பல பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு வினோதமாக இருக்கும், என்ன குழந்தைய போயிட்டு வெளியே விடுறதா, அதுவும் -15 -20 8 மாதம் 1 வயசு, 8 மாதம் 1 வயசு குழந்தைய. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து அந்த குளிருக்கு பழகிக்கொண்டு அந்த குளிருக்கு ஏற்றாற் போல தங்களை தாங்களே தகவமைத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரியான முறைகள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து அந்த 2 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கான உணவு உடை எல்லாத்தையும் அவங்க வந்து செஞ்சுருவாங்க. 2 வயசுக்கு மேலே அந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு எப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத அவங்க கற்று தருவாங்க. ஸ்கூல்லையும் கிண்டர் கார்டனில் கிண்டர் கார்டனில் 5 வயசு வரைக்கும் கற்று தருவாங்க. அதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா, இந்த உணவு வேண்டும் இந்த உணவு வேண்டாம்னு எதுவும் ஒதுக்கல் கிடையாது. ஒதுக்குதலோ இல்லை வந்து என் குழந்தை வீகனாக வளரணும், என் குழந்தை நான் வெஜிடேரியனாக வளரணுன்ற எந்த ஒரு விதிமுறையும் உங்களால் சொல்ல, எல்லாத்தையும் உள்ளடக்கியதான அந்த உணவு முறை, எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான். என் பொண்ணு வந்து இங்கே வந்து பெருசாக வெஜிடேரியன்ஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு அங்கே போன உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்த உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவர் பேஸ்ட் பீஃப் இருக்குங்களா, பீஃப் லிவர் பேஸ்ட் தான் பிரெட்ல தடவி கொடுத்தாங்க. அவங்க அதை ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கான நியூட்ரிஷனான உணவாக லிவர் பேஸ்ட்டு, அதே மாதிரி ப்ரான்ஸு, அது இல்லாமல் வந்து சம்டைம்ஸ் போக்குலேருந்து எல்லாத்தையுமே எல்லா டைப் ஆஃப் உணவு வகைகளையும் சேர்த்து தராங்க. இந்த நட்ஸ் மட்டும் தர மாட்டாங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அங்கே வந்து நட்ஸ் அலர்ஜி இருக்கும். ஸோ நட்ஸ் அலர்ஜி இருக்கிறதுனால அலர்ஜிக்கான உணவை தவிர்த்துட்டு மீதி எல்லா சரிசமமான நல்ல நியூட்ரிஷனான உணவுகளை வந்து அங்கே தருவாங்க. இந்த உணவை வந்து வீட்டிலேருந்து பெற்றோர்கள் கொடுத்து வர்றதில்ல, இது கிண்டர் கார்டனில் அவங்களே தயாரித்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களே தயாரித்து காலை உணவு மதிய உணவு 2 உணவும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ குழந்தைகள் வந்து நீங்கள் ஈவினிங் பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா போதும். காலையில் 7:30 மணிக்கு ஓப்பன் ஆகும். 7:30லேருந்து 4:30 மணி வரைக்கும் குழந்தைகள் வந்து அங்கே இருப்பாங்க. 7:30லேருந்து 4:30 வரைக்கும் அங்கே இருக்காங்களா? ஆமாம், ஓப்பன் ஆகும். அது நீங்கள் எப்போ வேணாலும் விட்டுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த இன்பிட்வீன் டைமில். காலையில் 7:30 மணிக்கு விட்டுறீங்கன்னா 9 மணிக்கு வந்து காலை உணவு, திரும்ப 11:30 மணிக்கு மதிய உணவு, அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு வந்து சிற்றுண்டி, 4:30 மணிக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் உங்கள் குழந்தைகளை. இப்படித்தான் 5:30 வயசு வரைக்கும் அங்கே வந்து ஒட்டுமொத்தமான குழந்தைகளும் வளர்றாங்க. அஃபோர்டபுளாக இருக்கா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து? அஃபோர்டபுளாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது அரசு உதவி பண்ணுதா இல்லை கொஞ்சம் அப்பர் கிளாஸ்க்கு மட்டுமான கல்வி முறையாக அங்கே இருக்கா? ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கிண்டர் கார்டன் இடம் என்பது வந்து அந்த குழந்தையோட அடிப்படை உரிமையாக வந்து நார்டிக் நாடுகளில் செயல்படுது. அடிப்படை உரிமை. ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு கம்யூனி ஆர் முனிசிபாலிட்டியில் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கான இடத்தை உறுதி செய்வது அந்த அரசாங்கத்தோட கடமை. பொறுப்பு அரசாங்கம் எடுத்துக்குது. பொறுப்பு அரசாங்கமே எடுத்துக்கிட்டு இந்த கல்வி முறையில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. அது வந்து பெற்றோருடைய வர்க்க வேறுபாடுகளை பாதிக்காது, அது அடிப்படை வேறுபாடுகளை பாதிக்காது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3000 kroner, ஒரு 24,000 வரைக்கும் வந்து ஃபீஸ் வரும் மந்த்லி. ஆனால் அதில் வந்து ஒரு குழந்தை நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையை நீங்கள் பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை 18 வயசு வரும் வரை கிட்டத்தட்ட 16,000 24,000 ரூபா வரைக்கும் வந்து மாதம் குழந்தைக்கான சப்ளிமெண்ட்டாக வந்து கவர்மெண்ட் தருது. நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, அதை கவர்மெண்ட்டே கொடுக்குது. எத்தனை குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப குழந்தையாக இருந்தாலும்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கொண்டா வந்து அங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால குழந்தை பெற்றுக்கொண்டா அந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லதுன்னு அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரியான சப்ளிமெண்ட் திட்டத்தை 18 வயது வரை கடைபிடிக்கிறாங்க. நாட்டின் மனித வளமாக குழந்தைகளை பார்க்குறாங்க அந்த நாடுகள். நாட்டின் மனித வளமாக குழந்தைகளை பார்க்குறாங்க, 18 வயசு வரைக்கும் தராங்க. இப்போது அந்த வீட்டுடைய ஆவரேஜ் வருமானம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு கம்மியாக இருக்குது, குறிப்பிட்ட அளவுக்கு இல்லை அப்படின்னா அரசாங்கமே நீ கட்ட வேண்டிய பணத்தில் 50% கட்டினால் போதும் ஒரு குழந்தையா இருந்தால். இப்போ 2 குழந்தை கிண்டர் கார்டன் போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 30% வந்து ஃபீஸில் குறைப்பாங்க. 3 குழந்தை போச்சுன்னா 50% 70% வரைக்கும் உங்களுக்கு குறைவான செலவாகும். ஓ, எப்படியாவது அந்த குழந்தை கல்வி முறைக்குள்ள வந்துடணுன்றதான் அரசின் நோக்கமாக இருக்கு. அந்த கிண்டர் கார்டன் உள்ள வந்தால் தான் அந்த குழந்தைக்கான அடிப்படை திறன்கள் எல்லாம் வளரும் அப்படின்னு. அங்கே வந்து 6 வயசுல தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஸ்கூல். நீங்கள் சொல்கிற இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் அந்த நாட்டை சேர்ந்த குடிமகன்களுக்கு மட்டும்தானா, வேலைக்காக கல்விக்காக வெளிநாடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து அங்கே குடியேறியவர்களுடைய குழந்தைகளுக்கும் உண்டா? அந்த நாட்டிற்குள்ள ஒரு குழந்தை வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இதே விதிமுறை, சரிசமமான விதிமுறை. யாருக்கும் பாகுபாடு கிடையாது. ஒரு குழந்தை விசா வாங்கிட்டு அந்த குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ அங்கே வந்துட்டு குழந்தையோட செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா வந்துட்டு 1 வருஷம் 6 மாதம் இருந்தால் கூட உங்களுக்கான அந்த குழந்தைக்கான கிண்டர் கார்டன் சீட்டை உறுதிப்படுத்துவாங்க, அந்த குழந்தைக்கான கல்வியை உறுதிப்படுத்துவாங்க. அங்கே வந்து கட்டாய கல்வி இருக்குது. அதுவும் வந்து ஹோம் ஸ்கூலிங் மாதிரியான ஆப்ஷன்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. கட்டாய பள்ளிக்கல்வி. நீங்கள் ஏன்னா நான் என்னுடைய குழந்தை படிக்கிற அதே கிண்டர் கார்டனில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆசிரியர் போட்டு அந்த குழந்தைக்கும் தனியாக வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத கற்றுத்தராங்க. பள்ளிக்கல்வியிலையும் எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கிற பசங்களான இருந்தாலும் அந்த பள்ளிக்கு தினமும் வர வச்சு அந்த பள்ளியோட என்விரான்மெண்ட்டில் அவங்களை இன்க்ளூசிவாக அவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷனை எடுத்துகிட்டு போகிறாங்க. உடல் ரீதியாக மன ரீதியான குறைபாடுகள் இருக்கிற குழந்தைகளும் கட்டாயம் பள்ளிக்கு வர்ற மாதிரியான ஏற்பாடுகளை செய்கிறாங்க. ஆமாம், அது நீங்கள் வந்து நார்வே அரசரின் குழந்தையாக இருந்தால் கூட, இளவரசனாக இருந்தால் கூட நீங்கள் வந்து பள்ளி கல்விக்கு வந்து தான் ஆகணும். நோக்கம் ஏன் இவ்வளவு தூரம் செய்கிறதுக்கான நோக்கம் என்ன? சோஷியலைஸ் ஆகணும் குழந்தைங்கிறதுனாலயா? சோஷியலைஸ் ஆகணுன்றதை விட அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லே வந்து அதிகமாக வந்து வேலைவாய்ப்பும் சரி எல்லாமும் சரி மொத்தமாக வந்து அடுத்தவரை நம்புறது மூலமாக, அதாவது அந்த ட்ரஸ்ட்வர்த்தி ஃபேக்டர் மூலயமா தான் வந்து நெட்வொர்க்ஸ் மூலயமா தான் ஹையர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர், நீங்கள் ஒருத்தரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி, நீங்கள் ஒருத்தரை இவர் வேலை இல்லாமல் இருக்கார், இல்லை இவர் இந்த வேலைக்கு பொருத்தமாக இருப்பார்னா பெருசாக எந்த இன்டர்வியூவும் இல்லாமல் எடுக்கக்கூடிய மக்களாக தான். மக்கள்கிட்டே இருக்கிற அந்த நம்பகத்தன்மை வந்து வரணும். மக்கள்கிட்ட எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை வரணும். மக்கள்கிட்டயே எப்படி பழகணும், எப்படி கூட்டாக இருக்கணும் அப்படின்ற பண்புகள் வளரணுன்றதுக்காகவே ஸ்கூல் வர சொல்கிறாங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நம்ம ஊர்லையாவது இந்த எல்கேஜி யூகேஜிலே அதை எழுது இதை எழுதுன்னு சொல்லுவோம். அங்கே ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட 3 விஷயம் வந்து, குழந்தை அதுவாகவே ட்ரெஸ் பண்ணுமா, அதுவாகவே ட்ரெஸ் போட்டுக்குமா, அதுவாகவே சாப்பிடுமா, பென்சில் எப்படி பிடிக்கணும்னு தெரியுமா, அவ்வளோதான். ஏபிசிடி எழுதுறாங்களா, 1 2 எழுதுறாங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளவுதான். குழந்தை தன்னைத்தானே ட்ரெஸ் பண்ணிக்குமா, குழந்தை தன்னைத்தானே சாப்பிடுமா, குழந்தை தானே சாப்பிடுமா, குழந்தைக்கு பென்சிலை எப்படி பிடிக்கணும்னு தெரியுமா, இவ்வளவுதான். மீதி எல்லாத்தையும் நாங்கள் கற்றுத்தரோம். அதுக்கு தானே ஸ்கூல் இருக்கு. 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை எனக்கு ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, கிரேடே கிடையாது. குழந்தைக்கு எந்த இடத்துலையும் கிரேடு மார்க் எதுவுமே கிடையாது. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கா? எக்ஸாமும் கிடையாதுங்க, அதுவும் இல்லை. இப்போ வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை ஒரு குழந்தை வந்து 1ஆம் வகுப்பில் சேர முடியல, சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அந்த குழந்தையால ஸ்கூல் அட்டன் பண்ண முடியலனாலும் அந்த குழந்தைக்கு வந்து 2ஆம் வகுப்பில் உடனே வந்து அவங்களே வந்து ப்ரொமோஷன் பண்ணி 2ஆம் வகுப்பில் சேர்த்து எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 1ஆம் வகுப்பில் விட்டு போன பாடங்களையும் சேர்த்து எந்த இடத்திலும்
உன் வயது குழந்தைகள் எப்படி இருக்காங்களோ அதே கிளாஸ்ல தான் நீ இருப்ப. நீ படிக்கலைங்கிறதுனால தேங்கி போயிட மாட்டேன், வகுப்பு படிக்கலைன்றதுனால நீ தேங்கி போயிட மாட்டேன். எந்த இடத்துலையும் வந்து 8ஆம் வகுப்பு முடிவுலையும் அவங்க சொல்றது என்ன, கிரேட் எழுத மாட்டாங்க. இந்த குழந்தைக்கு எந்தெந்த இடத்துல வந்து குழந்தை வந்து நல்லா அற்புதமாக இருக்கா, எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த இடத்துல கொஞ்சம் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலாம், இப்படி தான் வந்து அவங்களுடைய எழுத்துக்களே இருக்கும். அவங்களுடைய கிரேடுன்றதை விட ஒரு சம்மரி. இங்கே தினசரி தேர்வு, வார தேர்வு, மாதாந்திர தேர்வு, காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு, இப்போது சிபிஎஸ்சி மாதிரியான கல்வி முறைகளில் ஆண்டுக்கு 2 முறை பொது தேர்வுகள், இந்த நடைமுறைகள்லாம் கொண்டு வரும்போது 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து குழந்தை படிச்சிருக்கதை செக்ஸ் அண்ட் பேலன்சஸோடு அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, இன்னொன்று தரமான குழந்தைகளை தான் நம்ம வந்து மேல் படிப்புக்கு அனுப்பணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஃபில்டர் சிஸ்டத்தை நியாயப்படுத்துறதுக்கு இப்போ அங்கே வயது சார்ந்து அவங்க அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு நகர்ந்துட்டே போகும்போது எஜுகேஷனுடைய குவாலிட்டி டிஸ்டர்ப் ஆகிடாதா? இங்கே யோசிக்கிற மாதிரி அப்படி ஆகிடாதுன்னு அந்த நாடு பயப்படாதா? அவங்கள பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் 8வது வரைக்கும் ஒரு மாணவனுக்கு என்ன தேவை, ஒரு குழந்தைக்கு என்ன தேவை, பேசிக்காக தன்னுடைய பேர் எழுத தெரிஞ்சிருக்கணும், தன்னுடைய பெற்றோர் பேர் எழுத தெரிஞ்சிருக்கணும், அடிப்படை கூட்டல் கழித்தல் தெரிஞ்சிருந்தால் போதும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு வரை ஒரு குழந்தைக்கு எங்கேயுமே ஆல் பாஸ் சிஸ்டம் இருக்குது ஸ்டேட் போர்ட் சிலபஸ். 8ஆம் வகுப்பு வரை என்ன தேவை குழந்தைக்கு, இதுதான் தேவை. 8ஆம் வகுப்புலேருந்து தான் நீங்கள் 9ஆம் வகுப்பு போனீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்புல இருந்தால் அந்த குழந்தையோட விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து குரூப் மூலிமா நீங்கள் சூஸ் பிரிக்கிறாங்க. அதுலேருந்து அந்த குழந்தை வந்து பிக்கப் பண்ணிக்க போகுது அப்படின்றத அவங்களுடைய எண்ணம். 8வது வரைக்கும் உங்கள் பேர் எழுத தெரியுமா, அடிப்படை கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் தெரியுமா, அடிப்படையாக ஒரு கதை கவிதை கட்டுரை ஏதாவது ஒரு திறன் இருக்கா, இதை மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்குது. ஏன்னா நீ வந்தால் மட்டும் போதும், நீ ஸ்கூலுக்கு வரல கற்றுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போக போக கற்றுக்குவேன், நீ எதில் சிறந்து விளங்குறியோ அங்கே பொருத்திக்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் 8வது வரைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு வந்து 8வது வரைக்கும் முடிச்சிடுவேன். 9வது 10வதுலேயும் வந்து பெருசாக கிரேட் இல்லாமல் இந்த 10வது வரைக்கும் உனக்கு வந்து அதிகபட்சமாக நாங்கள் கற்று தரது உனக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதில் நீ வந்து ஃபிட் ஆகிறியான்னு பார்ப்பாங்க. அதில் உனக்கு செட் ஆச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் போகலாம். இல்லை அப்படின்னா வந்து தொழிற்கல்வி போறியா, தொழிற்கல்வி போகலாம். இல்லை எனக்கு வந்து வேற ஏதாவது விருப்பம் இருக்கணும், அந்த விருப்பத்திற்கேற்ற பாடத்திட்டத்தோடையும் ஸ்கூல்கள் நிறைய இருக்கு. இங்கே வந்து படிப்புங்கிறது சமூக அந்தஸ்தோடையும் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு. என்னுடைய குழந்தை டாக்டர், என்னுடைய குழந்தை இன்ஜினியர், என்னோட குழந்தை வந்து ஐஏஎஸ், அந்த மாதிரி படிப்பு வேலையையும் சோஷியல் ஸ்டேட்டஸோட சம்மந்தப்படுத்தியிருக்காங்க. 2வது மானிட்டரி பெனிஃபிட்டோடவும் இங்கே கல்வி சம்மந்தப்படுத்தப்பட்டதாக இருக்குது. இந்த வேலைக்கு போனால் நிறைய சம்பளம் கிடைக்கும், லைஃப் ஸ்டைல் அது மாதிரி குவாலிட்டியாக அமைச்சிக்க முடியும் அப்படின்னு. அங்கே அந்த மாதிரியான ஒரு அச்சம் பெற்றோருக்கோ ஆசிரியர்களுக்கோ மாணவர்களுக்கோ இருக்கா? சோஷியல் ஸ்டேட்டஸோடு வாழ்வாதாரத்தோடு சம்மந்தப்படுத்தி படிப்பையும் கல்வியையும் தேர்வையும் பார்க்கறது இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நார்டிக் நாடுகளில் வந்து மிகப்பெரிய பணக்காரருக்கும் பரம ஏழைக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. அவர் கொஞ்சம் பெரிய வீட்டில் இருப்பார், கொஞ்சம் பெரிய கார் வச்சுருப்பார், கொஞ்சம் பெரிய லெவலில் இருப்பார். இவங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு சிறிய வீடு வச்சுருப்பாங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துவார். ஆனால் அவங்க வாழ்வதற்கான அனைத்து தேவைகளையும் அரசு பூர்த்தி செய்யும். அரசு வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு படிப்பறிவே இல்லாத ஆளாக இருந்தாலும் உங்களை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தி உங்களுக்கான வருமானத்தை நீங்களே பெற்றுக்கொள்ளும் வகையில் மிக குறைந்த சம்பளமே வந்து அங்கே ஒரு மணி நேரத்துக்கு வந்து $19. $19ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசில் குறைந்தபட்சம் வந்து ஒரு 1500 வரும். குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு மணி நேரத்திற்கு இதுதான் குறைந்தபட்ச சம்பளம்னு வந்து அங்கே அரசாங்கம் வந்து வருடம் வந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். வளரும் பொருளாதார தேவைக்கேற்றார் போல அதற்கேற்றார் போல வேலையை வந்து உங்களுக்கு அரசே, நீங்கள் எனக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லை, எனக்கு படிக்கலை அப்படின்னாலும் உங்களை என்ன வேலையில் ஈடுபடுத்தலாம்னு அரசே ட்ரைனிங் கொடுத்து அரசே உங்களை அந்த வேலையில் ஈடுபட வச்சு சம்பளமும் கொடுத்து உங்களுக்கான ஒரு சமூக ரீதியிலான வாழ்க்கையை வந்து அந்த அரசு வந்து உறுதிப்படுத்தும். ஒவ்வொருத்தரையும் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ள அரசாங்கமே பொருத்திடுது. இல்லை, கவர்மெண்ட் வந்து உன்னை வேலைக்கு போகிற வரைக்கும் கவர்மெண்ட் ஒன்று பார்த்துக்கும். ஆனால் 18 வயசு வரைக்கும் 18 வயசு வரைக்கும் படிச்சுறாங்க. அதுக்கு மேலேயும் படிக்கிறதா இருந்தால் இலவசம் தான். மேற்கல்வியும் நீங்கள் பிஹெச்டி எது படிக்கிறதா இருந்தாலும்
கட்டணம் இல்லை. கட்டணம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய செலவுகளுக்கான குறைந்தபட்ச மாத ஒரு சதவீதத்தையும் வந்து கல்வி கடனாக வந்து அரசாங்கமே தரும். அதில் வீட்டை விட்டு நீங்கள் தனியாக போய் வேறு ஏதோ ஒரு நகரத்திற்கு போய் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 40% வந்து உங்களுக்கு வந்து சப்சிடியாக தராங்க, ஸ்காலர்ஷிப்பாக. நீங்கள் வந்து அந்த தேர்வுகளை பாஸ் பண்ணால் மட்டும் போதும். குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் வந்து அந்த கல்வி கடன்லேருந்து கழிஞ்சிரும். அதையும் மீறி நீங்கள் ஒரு ரிமோட்டான ஏரியாவில் இருந்தோ இல்லை மக்கள் தொகை குறைவாக இருக்கிற ஒரு ஊரில் நீங்கள் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது அந்த கடனை முழுவதுமாக ரத்து செய்கிறதுக்கும் வந்து அரசு வந்து பரிந்துரை செய்யும். ஒட்டுமொத்தமாக இப்படி வந்து நீங்கள் படிங்க, உங்களுக்கான செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம். படித்து முடித்த பிறகு வேலைக்கும் அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்துருது. வேலைக்கும் அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்து, வாழ்வாதாரத்துக்கும் உத்தரவாதம் கொடுத்துருது. வாழ்வாதாரத்துக்கும் அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்துருது. இதை தான் ஜெயரஞ்சன் சார் ஒரு தடவை சொல்லுவார், நம்ம என்ன ஸ்காண்டினேவியாலேயா இருக்கும், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து குழிக்குள்ள இறங்குற வரைக்கும் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்க அப்படின்னுவார். அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தை பிறப்பிலிருந்து பெற்றோர்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பணம், குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் 18 வயசுலேருந்து இந்த குழந்தை என்ன படிக்க நினைக்கிறதோ அது படிக்கும் வரை குழந்தைக்கான ஸ்காலர்ஷிப், லோன்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்கும். படித்து முடித்த உடனே உங்களுக்கான வேலையையும் அரசாங்கம் உறுதி செய்யும். வேலையை அரசாங்கம் உறுதி செய்ததற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வருமானத்திலிருந்து வரியாக வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்துறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கான சேவைகளை வந்து அவங்க தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீரென வேலைக்கு போயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களால் வேலைக்கு போக முடியல அப்படின்னாலும் குறைந்தபட்சம் 2 வருடத்திற்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டை கவர்மெண்ட்டே கொடுக்கும் உங்களுக்கு. 2 வருஷத்துக்கு நீங்கள் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கினீங்களோ அதில் 70% வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் கொடுக்கும். ஃபின்லாண்ட்லேயும் வந்து 70% வரைக்கும் கொடுக்கும். அதன் மூலயமா வந்து ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள நீங்கள் வந்து சிக்கி தவிக்க மாட்டீங்க. எந்த காலத்துலையும் அரசாங்கம் எப்படியாவது உங்களுக்கு வந்து கை கொடுத்துரும். கல்வி, சுகாதாரம், பொது போக்குவரத்து, இந்த மாதிரி நமக்கு மேஜராக நம்மளுடைய செலவுகள் எல்லாத்தையுமே அரசாங்கம் பார்த்துக்குதா? கல்விக்கான செலவு சொன்னீங்க, சுகாதாரம், மருத்துவமனை சார்ந்த செலவுகளையுமே அரசாங்கம் அங்கே எடுத்துக்குதா? எல்லோருக்கும் நீங்கள் வந்து நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், டென்மார்க் இந்த 4 நாடுகள்லையும் நீங்கள் ரெஜிஸ்டர்டு ஒரு பாப்புலேஷனில் ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேஷ்னல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்குள்ளே வந்துடுவீங்க. நேஷ்னல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேணாலும் ஹாஸ்பிட்டல் போகலாம், டாக்டரை பார்க்கலாம். குறைந்தபட்சம் வந்து ஒரு $300 வரைக்கும் நீங்கள் வருஷத்துக்கு, இது வந்து வருஷத்துக்கு $300 வரைக்கும் ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 300 தாண்டிடுச்சு அப்படின்னா அதற்கு மேற்பட்ட எந்த செலவும் உங்களுடையதல்ல, அரசு அனைத்தையும் பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு டிடெக்டபிள் கார்டு கொடுத்து கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் பார்த்துக்கும். நீங்கள் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் $300 மேலே இருந்ததுன்னா, ஆமாம், வருஷத்துக்கு உங்களுடைய வருஷம் தனிநபருக்கானது ஒரு ஒட்டுமொத்த வருஷத்தில் உங்களுக்கு ஒட்டுமொத்த வருஷத்தோட செலவு எப்போ 300 தாண்டதுன்னு பார்ப்பாங்க. 300 தாண்டிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்டபிள் கார்டுன்னு ஒன்று வந்துடும். ஆன்லைனில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதற்கு பிறகு எவ்வளவு மருத்துவரை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அது கட்டணத்தில் சேராது. இந்த $300 வந்து மருத்துவரை பார்க்கறது மட்டும் இல்லை, மருந்துகளும், சர்க்கரை நோயாளிகள் இருப்பாங்க, நாள்பட்ட நோயாளிகள் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் அவங்களுடைய மருந்து செலவையும் இந்த $300 அடக்குவாங்க. இந்த $300 தாண்டிடுச்சு அப்படின்னா அரசே இலவசமாகவும் மருந்து தரும். இந்த ஏழை பணக்காரர் அப்படின்னா அந்த கம்ஃபோர்ட் ஜோனில் அவங்க 2 தரப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். அடிப்படையாக கிடைக்க வேண்டிய எந்த வாய்ப்புகளும் அரசாங்கத்திலிருந்து மறுக்கப்பட்டிருக்காது, யாருக்கும் மறுக்கப்பட்டிருக்காது. யாருக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதீத பணம் வைத்திருப்பவர்கள், நிறுவனம் வைத்திருப்பவர்கள், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா நீங்களே ஒரு முதலாளியாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்கும், நாங்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்னு அதை எப்படி கொடுக்க முடியுன்ற சின்ன விஷயங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு மாறுபடுமே தவிர, ஒரு தொழிலாளியாக நீங்கள் எங்கே இருந்தாலும் தொழிலாளர் நலன்களை வந்து நார்டிக் நாடுகள் வந்து மிக சிறப்பாக பாதுகாக்குது. நம்ம ஊரில் வந்து யூனியன் வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் நார்டிக் நாடுகளில் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலாளிக்கு ஒரு யூனியன் இருக்கும். அந்த யூனியன் வருடத்திற்கு குறைந்தபட்சம் 3% இன்க்ரிமெண்ட்லேருந்து 8% இன்க்ரிமெண்ட் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் முடிவு செய்து உங்களுக்கு வருடம் இன்க்ரிமெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் சொன்ன இந்த நாடுகளில் படிக்கணும் அப்படின்னா
என்ன மாதிரியான மொழிகள் கற்றுக்கொள்வதன் மூலமாக அவங்க இடம்பெயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு? குழந்தைகளை வந்து நீங்கள் இங்கேருந்து நீங்கள் அங்கே நார்டிக் நாடுகளோ யூரோப்பிய நாடுகளுக்கோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு யூரோப்பிய நாடுகள், வட யூரோப்பிய நாடுகளில் மேஜராக வந்து ஜெர்மன் மொழி தான் வந்து அடிப்படை. உங்களுக்கு ஜெர்மன் மொழியிலிருந்து வந்தது தான் வந்து நார்வீஜன் ஆகட்டும், டேனிஷ் ஆகட்டும், அல்லது ஸ்வீடிஷ் ஆகட்டும், இந்த 3 மொழிக்குமே ஜெர்மன் மொழியிலிருந்து வந்தது தான். ஸோ ஜெர்மன் உங்களுக்கு ஓரளவு பேச எழுத கற்றுக்கொண்டா நீங்கள் வந்து இந்த 3 மொழியிலையும் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இதில் நார்வீஜனும் டேனிஷும் ஸ்வீடிஷும் 3 ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சிறு சிறு வேறுபாடுகள் தான் இருக்கும். எத்தனை நாடுகளில் ஓரளவுக்கு நமக்கு வந்து அது போதுமானதாக இருக்கும்? ஜெர்மனியில் ஜெர்மன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ்லேயும் சில பேர் வந்து ஜெர்மன் பேசுவாங்க. நெதர்லாண்ட்ஸ் அங்கேயும் வந்து உங்களால் ஜெர்மனில் வந்து பேச முடியும். கொஞ்சம் டச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் மாறுபடும். சுவிட்சர்லாந்துலேயும் வந்து டச் அண்ட் ஜெர்மனி தான் பேசுவாங்க. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட்லேயும் ஸ்வீடிஷ் பேசுவாங்க, டென்மார்க்லேயும் பேசுவாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நாடுகள், 8லேருந்து 10 நாடுகள் வந்து உங்களுக்கு வந்து ஜெர்மன் நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா அந்த 8 to 10 நாடுகளில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எந்த சிட்டி எந்த இடத்திற்கு போனாலும் அதை வைத்து உங்களால் வந்து மிக சுலபமாக வந்து உரையாட முடியும். ஓகே, ஜெர்மன் மொழிக்கு அப்புறம் வேறு எந்தெந்த மொழிகள் உலகளாவிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது? ஜெர்மனுக்கு அடுத்து நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். அதாவது இந்த லெவலில் இருமொழி கொள்கையில் இருக்கு, இருமொழி கொள்கையில் இருக்கு. 3வது பெரிய மொழி வந்து சைனீஸ்க்கு அடுத்து ஸ்பானிஷ். ஸ்பானிஷ் மொழி வந்து லாட்டின் அமெரிக்கா நாடுகள்லையும் ஸ்பெயின்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகல் இது மாதிரியான இடங்கள்லையும் வந்து ஏகப்பட்ட இடங்கள்லையும் வந்து ஸ்பெயின் மொழி பேசப்படுது. ஸ்பெயின் வந்து பெரிய மக்கள் தொகை கொண்ட பரப்பு நாடுகளில் பேசுறதுனால ஸ்பெயின் வந்து 3வது மிகப்பெரிய மொழியாக இருக்குது. ஆங்கிலம் சைனீஸ்க்கு அடுத்து ஸ்பெயின் தான், ஸ்பானிஷ் தான் உங்களுக்கு வந்து பெரிய லாங்குவேஜ். ஆனால் அதோடைய ரீச் வந்து இப்போ நீங்கள் எந்த நாடு பக்கம் போகிறீங்க அப்படின்றத பொறுத்து. இப்போ லாட்டின் அமெரிக்கா போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்பானிஷ் கற்றுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இப்போ ஸ்பெயினும் இல்லை அது சம்மந்தமான இடங்களுக்கு போகிறீங்கன்னா ஸ்பானிஷ் கற்றுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். மற்றதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜெர்மன், ஸ்பானிஷ் தாண்டி சைனீஸ். இப்போ மேஜராக நம்ம அது உலகளவில் பேசுகிறதுல ஆங்கிலம், சைனீஸ், ஸ்பானிஷ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் ஆர் ஃப்ரெஞ்ச். இந்த 4 மொழிகளில் நீங்கள் 4 மொழியும் கற்றுக்கிட்டிங்கன்னா உலகம் முழுக்க எங்கே வேணாலும் சுற்றி வரலாம். எங்கே சுற்றி வந்தாலும் உங்களுக்கு வந்து மிக சுலபமாக வந்து ஈஸியாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மொழி குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு வகையாக பிரிஞ்சது தான் இவங்க எல்லாமே. அந்த ஜெர்மன் நாடுகள்லேருந்து வந்ததுனால அந்த நார்த் ஜெர்மன் ஆரிஜின் தான் வந்து நார்டிக் மொழிகள். அதே போல் ஸ்பெயின்லேருந்து லாட்டின் அமெரிக்காக்குள்ளேயும் அதோடைய வேர்கள் வந்து நல்லா பரவி இருக்கிறதுன்றதுனால ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா லாட்டின் அமெரிக்கா அண்ட் யூரோப்பியனில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே உங்களால் சவுத் யூரோப்பில் நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு வர முடியும். ஓகே, ஜெர்மன் மொழி, ஸ்பானிஷ், சைனீஸ், ஃப்ரெஞ்ச், இந்த 4 மொழிகள் ரொம்ப முக்கியமானது உலக அளவில். இளநிலை படிப்பு யூஜி படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வெளிநாடுகளில் விருப்பப்பட்டால் எந்தெந்த நாடுகள் அதற்கான ஏற்ற நாடுகள்? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டுடைய கட்டமைப்பும் பாதுகாப்பாக இருக்கணும். இங்கேருந்து போகிற மாணவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று அஃபோர்டபுளாக இருக்கணும். இலவசமாகவே ஸ்காலர்ஷிப் மூலமாக படிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. அப்படின்னா எந்தெந்த நாடுகள் அதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க? மேஜர் இங்கிலீஷ்க்கு ஸ்பீக்கிங் கண்ட்ரின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதற்கு பிறகு சில கண்ட்ரிஸ் தான் இருக்குது. எந்தெந்த படிப்புகளுக்கு? இன்ஜினியரிங்கா, மெடிசனா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, எதுக்கு? அது டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறைய மாறுபடும். இன்ஜினியரிங் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பெஸ்ட்டு. யூஎஸில் தான் வந்து இன்ஜினியரிங் மார்வல்லேருந்து எல்லாமே ஸ்பெசிஃபிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுற லெவலில் இருக்காங்க. யூஎஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா பெஸ்ட். ஆனால் வந்து மிகப்பெரிய செலவு குறைந்தபட்சம் வருடத்திற்கு வந்து 60 லட்சத்துலேருந்து 70 லட்சம் வரைக்கும் கூட ஆகும். ஸோ அந்த பணத்தை உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து யூஎஸ் போகலாம். இல்லை எனக்கு வந்து அது செகண்டரி ஆப்ஷன் அப்படின்னா யூகே போகலாம். யூகேல போகிறதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம +2 முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் சில மேஜர் பல்கலைக்கழகங்களில் அங்கே வந்து +3 மாடல் தான் இருக்குது. அதாவது +2 வகுப்பு கழித்து மேலே நீங்கள் ஒரு வருஷம் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒன்று அங்கே போகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய இளநிலை கல்விக்கு. அப்படி இல்லை அப்படின்னா பிரிட்ஜ் கோர்சஸ் மாதிரியான கோர்சஸ் நடத்துவாங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் இளங்கலை கல்விக்கு போகிற மாதிரியான ஆப்ஷன் அங்கே இருக்கும். ஆஸ்திரேலியாலையும் சில இடத்துல அதே மாதிரியான நடைமுறை தான். அதனால் வந்து நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டு போகிறது பெட்டர். ஆனால் அங்கேயும் செலவுகள் அதிகம்.
60லேருந்து 70-75 லட்சம் வரைக்கும். 4 வருட படிப்புக்கு சொல்கிறேன். 4 வருட படிப்புக்கு கோடி ரூபாய் கூட ஆகுது. இப்போ நிறைய நம்ம ஊர் மாணவர்கள் அதிகமாக வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரியான போலந்து, ஹங்கேரி, ரொமேனியா போன்ற நாடுகள்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் இளநிலை கல்வி இருக்கு. அந்த இளநிலை கல்விக்கு வந்து வராங்க. அதுவும் லிபரல் ஆர்ட்ஸுக்கு நிறைய ஆட்கள் இங்கேருந்து வராங்க. சைக்காலஜி மாதிரியான படிப்புகளாகட்டும், ஆர்ட்ஸ், மியூசியம் ரிலேட்டட் படிப்புகளாகட்டும், இதற்கெல்லாம் வந்து ஹங்கேரி வராங்க, புடாபெஸ்ட் வராங்க, போலண்ட் வராங்க, அதே மாதிரி ரொமேனியா வராங்க. இப்படி பலதரப்பட்ட மாணவர்கள் வந்து இப்போ ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது? ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நம்ம ஊர் செலவை விட 2லேருந்து 3 லட்சம் தான் அதிகமாகும். இப்போது ஹங்கேரியில் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ரூபா தான் வருஷ கட்டணம். 8 லட்சம் ரூபா கட்டணம் மட்டும். அதற்கு பிறகு ஒரு 8லேருந்து 10 லட்சம் ரூபா நீங்கள் அங்கே தங்குறதுக்கு உங்களுடைய செலவுகள் ஆகும். அந்த செலவோடு சேர்த்திங்கன்னா 18லேருந்து 20 லட்சம் ரூபா ஒரு வருடத்திற்கு ஆகும். 3 வருஷமோ 4 வருஷமோ படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதிகபட்சமாகவே 60-70 லட்சத்தில் முடிஞ்சிடும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு பார்ட் டைம் வேலை கிடச்சி நீங்கள் அந்த செலவையும் உங்களால் பார்த்துக்கொள்ள முடிஞ்சால் இங்கே செலவு பண்ணுற மாதிரி ஒரு 20-25 லட்சத்துலேயே நீங்கள் வந்து ஃபாரினில் ஒரு டிகிரி வாங்க முடியும். என்ன வித்தியாசம் இங்கே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் அங்கே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி லிபரல் ஆர்ட்ஸ் சார்ந்த சைக்காலஜி போன்ற படிப்புகளையும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கே, ஏன் வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். என்ன குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுதாங்க படித்தா? வேலை வாய்ப்புகளை விட அவங்களுடைய அந்த மாணவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஒரு காரணம். ரெண்டாவது வந்து இப்போது உலக லெவலில் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜியோ இல்லை ஒரு மியூசியம் சார்ந்த படிப்புகளையோ இல்லை ஆர்ட் சம்மந்தப்பட்ட படிப்புகளையோ படிக்கணும் அப்படின்னா உலக லெவலில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் வந்து ஐரோப்பாவுக்குள்ளே தான் இருக்குது. ஜெர்மானிய பல்கலைக்கழகங்கள், ஈஸ்டர்ன் ஹங்கேரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து மிக சிறப்பான யூனிவர்சிட்டி ஆஃப் ஹங்கேரிலாம் மிக சிறப்பான பல்கலைக்கழகங்களாக வந்து ஆர்ட்ஸ் மியூசியத்துக்கு ரிலேட்டடாக நிறைய இருக்குது. அந்த மாதிரி செலக்டிவாக படிக்கும்போது வேலை வாய்ப்பு கிடச்சிருமா? ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி நம்ம படிக்கிறோம் இல்லையா, 25 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி படிக்கிறோம், வேலை கிடைச்சிருப்போ. இன்ஜினியரிங்னா பரவலாக வேலை வாய்ப்பு இருக்கும், மெடிசனா பரவலாக வேலை வாய்ப்பு இருக்கும், அந்த மாதிரி யோசிப்பாங்க இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ன்ற மத்தியதர வர்க்கத்திலேயே கொஞ்சம் மேம்பட்ட வர்க்கத்தினர் தான் வராங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு பத்திரிகையாளன் ஆகணும், நான் ஒரு கட்டுரையாளன் ஆகணும், நான் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்களுக்கு ஒரு பாத்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதில் வர்றது வந்து அவங்களுக்கு நிறைய ரிசல்ட்டை நல்லா கொடுக்குது. இப்போ எப்படி ஜேஎன்யூ வந்து ஒரு ஃபேமஸான லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியாக வந்து இந்தியாவிலேயே இருக்கோ, அதே மாதிரி வந்து அங்கே படிக்கும்போது அந்த ஐரோப்பிய கலாச்சாரத்தோட மேம்பட்ட வேல்யூஸ் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான முறைகளை வந்து அவங்க தங்களை மேம்படுத்தி கொள்ள தயார் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படிக்கும்போது கிராஸ் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் மூலயமா உங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். மல்டி கல்ச்சுரல் வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் அங்கேயும் எப்படி கம்பேர் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டின் விளம்பரதாரராகவும் சரி, விளம்பரம் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் சரி, அந்த நாட்டு மக்களுக்கு இந்தியாவை அறிமுகப்படுத்துறதும் சரி, பல்வேறு கலாச்சார ரீதியிலான பரிமாற்றங்களுக்கும் இது வழிவகுக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஆங்கில வழி கல்வி முறைக்கான நாடுகள் பற்றி சொன்னீங்க. வேறு ஸ்பானிஷ் படிக்கிறாங்க, ஜெர்மன் அடிப்படையில் போகிறாங்க, ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு போகிறாங்க, சைனீஸ் படிச்சுட்டு போகிறாங்கன்னா அதுலலாம் சிறந்த கல்வி நிறுவனங்கள்லாம் எந்தெந்த நாடுகளில் இருக்குது? நீங்கள் ஜெர்மன் மட்டும் +2க்கு +2லேயே நீங்கள் நல்ல ஜெர்மன் B1 லெவலுக்கு B2 லெவலுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜெர்மனி போகிறது மிக அற்புதமான ஒரு டிசிஷனாக இருக்கும். யூஜிகே ஏன் அப்படின்னா ஜெர்மனியில் வந்து அனைத்து யூஜிக்கும் இளங்கலை பட்டப்படிப்புகள் எல்லாமே ஜெர்மானிய மொழியில் தான் இருக்கும். அந்த ஜெர்மானிய மொழியில் நீங்கள் படிக்க வரும்போது வந்து இன்ஜினியரிங் வந்து அவ்வளோ டெப்த்தாக வந்து யூஎஸை விட சம்டைம்ஸ் பெட்டராக வந்து ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்ஜினியரிங்கில். அந்த லெவலுக்கு நீங்கள் படிக்கணும், உங்களை தகவமைச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜெர்மனி மொழி கற்றுக்கிட்டு நீங்கள் ஜெர்மன் படிப்புகளில் அந்த யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் வந்து காத்திருக்கு. ஜெர்மன் லாங்குவேஜ்லேயும் ஜெர்மனில் இப்படி நிலைமைனா நார்வேல நார்வீஜியன் பேஸ்டு தான். நீங்கள் யூஜி வந்து வேறு எதுலேயுமே படிக்க முடியாது, நார்வீஜியன் தான் ஒட்டுமொத்த மொழியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீடனுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்வீடனில் மட்டும்
சில பல்கலைக்கழகங்கள் வந்து ஆங்கிலத்திலையும் வந்து இப்போ யூஜி தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் படிப்பு செலவு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வருஷத்துக்கு 24 லட்சம் ரூபா ஆகும் கல்வி கட்டணம் மட்டும். சில ஃபேமஸ் பல்கலைக்கழகங்களே உங்களுக்கு வந்து ஆங்கில வழி கல்வியை வந்து ஆப்ஷன் தராங்க. அதுக்கு நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் ஸ்வீடனும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இன்னொன்று ஸ்வீடனில் வந்து இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், வோல்வோ போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்து அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இன்னும் பெட்டராக கிடைக்கும் ஸ்வீடன் வரும்போது. டென்மார்க்கில் பார்த்தீங்கன்னா டென்மார்க் அண்ட் கோபன்ஹேகன் வந்து ஒரு ஓவரால் ஐடி ஹப் ஆஃப் நார்தர்ன் யூரோப். அங்கேயும் வந்து இப்போது பேச்சுலர்ஸ்லேயே வந்து இங்கிலீஷ் மீடியம் பேஸ்டு ஸ்டடீஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அங்கே நீங்கள் வந்து க்ளவுட், அது மட்டும் இல்லாமல் டேட்டா சயின்ஸ் இது போன்ற படிப்புகளை நீங்கள் மாஸ்டர்ஸில் எடுத்து படித்தா உங்களுக்கு இன்னும் பெரிய லெவலில் வாய்ப்புகள் வந்து காத்திருக்கு. ஓகே, சீனாவில் என்னென்ன படிப்புகள் வந்து முக்கியத்துவம் பெறுது? சைனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சி வந்து சைனா தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ், மேசசூட்ஸ், MITயை விட ஷிங்குவா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது சைனாவில். அந்த ஷிங்குவா யூனிவர்சிட்டி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேர்ல்டு வைட் நம்பர் 1 யூனிவர்சிட்டி. கம்ப்யூட்டர் துறை சார்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 560 ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கேம்பஸ் மட்டும் உங்களுக்கு வந்து 1500 ஏக்கர் வரும். 1500 ஏக்கர் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அது. அந்த ஷிங்வா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் அதில் ஆவரேஜ் கிராஜுவேட்டாக வந்தால் கூட உங்களுக்கு வந்து கூகுள்லேயோ மைக்ரோசாஃப்ட்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஈஸியாக வேலை கிடச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான பல்கலைக்கழகம் அங்கே. இப்போது சைனாலேயும் சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து யூஜிலேயே வந்து இன்ஜினியரிங்கை வந்து இங்கிலீஷ் மீடியமில் தர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது சில மாணவர்கள் வந்து சைனாவுக்கும் போகிறாங்க. சைனாவில் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வருஷ செலவு முடிஞ்சிடும். ஆனால் அங்கே சைனா போயிட்டு திரும்ப அதுக்குள்ளே ஃபிட் ஆவீங்களா அப்படின்றத நீங்கள் 1க்கு 2 தடவை யோசித்து முடிவு பண்ணுங்க. ஏன்னா சீன மொழி மாணவர்களுக்கும் சைனாவில் இருக்க மாணவர்களுக்கும் நமக்குமான வேறுபாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கணிதத்தில் மிகச்சிறந்தவர்கள். நமக்கு வந்து மேக்ஸை பார்த்தா பல பேர் ஓடுவாங்க. பட் அவங்களுக்கான கணித திறன் வந்து ரொம்ப அபரிமிதமான திறன். சின்ன வயசுலேருந்தே அவங்கள கணிதம் அப்படின்னு அது சார்ந்த படிப்புகளை வந்து அங்கே அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறதுனால அவங்க கணிதத்தில் மிக வல்லுநர்களாக இருப்பாங்க. அந்த மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் உங்களுக்கு கை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைனா போய் இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு மிகச்சிறப்பான வாய்ப்பு. ஆனால் அங்கே நம்ம ஆளுங்க வந்து சைனாவில் வந்து இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தான் படிக்க போவாங்க. நிறைய நம்ம ஆட்கள் மெடிக்கல் படிக்க போவாங்க. இப்போ தான் இன்ஜினியரிங் குறித்த படிப்புகளான ஒரு அவேர்னஸ் வந்து இப்போது இன்ஜினியரிங்க்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அது வருங்காலத்தில் இன்னும் நம்ம வந்து அதிகமாக கற்றுக்கிட்டு அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இன்னும் உருவாக்கும். ஓகே, இந்த இளங்கலை படிப்புக்கு இங்கே தான் நகர்றாங்க இல்லையா, +2 இருந்து நகர்றாங்கல்ல, இதுக்கு அவங்க நிறைய மெனக்கிட வேண்டியது இருக்குமா அந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் போய் படிக்கிறதுக்கு? இல்லை எல்லா தரப்பு மாணவர்களாலையுமே அங்கே இடம் வாங்க முடியுமா? எளிமையாக இருக்குமா ப்ரொசீஜர்? எல்லா தரப்பு மாணவர்களாலையும் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து இங்கிலீஷ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஆங்கில தேர்வுகள் நீங்கள் வந்து எழுதணும். IELTS இல்லை TOEFL. இப்போ US போகிறீங்க அப்படின்னா வந்து TOEFL மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியிருக்கும். ஐரோப்பாவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ நீங்கள் போகிறீங்க, இல்லை UK போகிறீங்கன்னா IELTS அப்படின்னு இருக்குது. அந்த ஆங்கில தேர்வுகளை நீங்கள் எழுதணும். அதில் குறைந்தபட்சம் இப்போ ரைட்டிங் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் நீங்கள் போகிறீங்க, ஒரு ஆர்ட்ஸோ மியூசியமோ போகிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து 7.5க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு வந்து விதிகள் இருக்குது. நார்மல் இன்ஜினியரிங்க்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து 6.5 ஓகே. ரைட்டிங் பேஸ்டு ப்ரோக்ராம் போகிறீங்கன்னா 7. இப்போ ஆர்ட்ஸ், மியூசியம், ஆந்த்ரோபாலஜி மாதிரியான ஸ்டடீஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான விதிமுறைகள் கொஞ்சம் அந்த ஆங்கில விதிமுறைகள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து எழுத்து பணியில் இருப்பீங்க அப்படின்றதுனால அதை நீங்கள் வந்து முதல்ல வந்து பூர்த்தி செய்யணும். அதுக்கடுத்து உங்களுடைய மார்க் பொறுத்து, உங்களுடைய மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் பொறுத்து உங்களுடைய பள்ளி எந்த இதில் படிச்சிங்க, CBSE ஸ்டேட் போர்டா, அதை பொறுத்தும் வந்து அட்மிஷன் க்ரைட்டீரியா வந்து மாறுபடும். மூன்றாவது வந்து நீங்கள் போகிற நாடு உங்களுக்கு சூட்டபுளாக இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிட்டு போங்க. குறைந்தபட்சம் எந்த மாணவர் எந்த நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் அந்த நாட்டை பற்றி படிங்க.
அந்த நாட்டை பற்றி படித்து மக்கள் எப்படி இருப்பாங்க, சாதாரண மக்களோட எப்படி பழக முடியும், என்னென்ன பழகிறதுக்கான நான் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி பணம் வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர். அதுவும் இளங்கலையில் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறீங்கன்னா அது ஒரு பெரும் பணம் படைத்தவர்களாலோ அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் ஆட்களால் தான் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த பணத்துக்கு நீங்கள் போகிற கண்ட்ரி ஒர்த்தா, அப்படின்னு பல்கலைக்கழகம் ஒர்த்தா, அந்த பல்கலைக்கழகம் ஒர்த்தா அப்படின்றதையும் பார்த்து முடிவு செஞ்சு போகிறது சிறப்பான ஒன்றாக இருக்கும். சிறப்பான ஏற்ற நாடுன்னு சொல்லும்போது பழகும் தன்மை குறித்து சொன்னீங்கல்ல, அதில் நாடுகளிடையே வேறுபாடுகள் இருக்கா? நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போது ஜப்பான் வந்து நிறைய தமிழர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஜப்பான் வந்து ஒரு ஹோமோஜினியஸான சொசைட்டி. ஜப்பானுக்குள்ளே நீங்கள் என்ன தான் போய் அவங்களுடைய வந்து 10-15 வருஷம் கூட இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு அவுட் சைடராக தான் பார்ப்பாங்க. கைஜீன் அப்படின்னு தான் வந்து உங்களை ஹேண்டில் பண்ண அந்த அந்நியத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்க மொழி பேசினாலே போதும், நீங்கள் அவங்க மொழியை பேசி நம்ம ஆளுன்னு வந்து அவங்க வந்து உங்களுக்கான பழகும் தன்மை வந்து ரொம்ப எளிமையாயிடும். உங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான உங்களுடைய கதவுகள் அடுத்தடுத்து தொடக்க ஆரம்பிச்சிடும் மொழியை பொறுத்து. அதே மாதிரி யூஎஸ் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு இங்கிலீஷ் பேஸ்டு டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப குறைவு. சில ஏரியாக்கள் இப்போ ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் வந்து நிறவெறி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, பட் அதுவும் பெருசாக இல்லை. ஆனாலும் வந்து நமக்கு அந்த நாட்டில் எப்படி பழகும் தன்மை மக்களோடு இருக்காங்க, எப்படி நம்ம வந்து இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா முதல் நீங்கள் யோசிக்க வேண்டியது அந்த நாட்டின் மொழி என்ன, அந்த நாட்டின் மக்களோட நான் எப்படி எவ்வளோ சீக்கிரம் இன்டெகிரேட் ஆக முடியும், மிங்கிளாக முடியும். இன்டெகிரேஷன் டு த சக்ஸஸ்ஃபுல் சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த மக்களோட கலந்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வேலைவாய்ப்பு திறனையும் அது வந்து அதிகரிக்கும். இன்னொன்று உங்களுடைய விசிபிலிட்டியும் அதிகரிக்கும். இன்னொன்று அந்த கல்ச்சரை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆவதற்கான வாய்ப்பையும் வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்கும். சீனர்கள் எப்படி பழகிறதில்ல? சீனர்கள் வந்து நம்ம தென்னாசியர்களை பார்த்தா ரொம்ப வாஞ்சையாக தான் பழகுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. பட் இப்போ நீங்கள் ஒரு சீனரை வந்து சீன நாட்டில் மீட் பண்ணுறதுக்கும் சந்திக்கிறதுக்கும் வெளிநாட்டில் மீட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சீனர்கள் அவங்க நாட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா யார் இது என்ன வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து உங்களை வந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஒரு சகோதரர் போல தான் வந்து நடத்துவாங்க. ஏன்னா அந்த வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அவனும் வெளிநாட்டுக்காரன், நீயும் வெளிநாட்டுக்காரன். அப்போ இங்கே நட்பாக இருக்க வேண்டிய அவசியம் வந்துடுது. இதே அவன் நாட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா என் நாட்டுக்குள்ளே நீ வந்திருக்க, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற எண்ணம் தான் வந்து அதிகமாக இருக்கும். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மட்டும்தான் வந்து இந்த இந்திய சீன மாணவர்களுக்கு இடையே மோதல் வரும். படிப்புலையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காம்படிஷன் வரதும் இந்திய சீன மாணவர்களுக்கு தான். யூஎஸில் பார்த்தீங்கன்னா சைனா மாணவர்களுக்கும் இந்திய மாணவர்களுக்கும் அடிக்கடி சண்டைன்னு கூட வரும். ஸோ அது மட்டும் அந்த சில கண்ட்ரீஸில் மட்டும் மாறுபடும். ஓகே, நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் விரிவாக அலசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.